ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவும் மாறனும் வந்து கடையில் இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க ஒரு வயசானவங்க வராங்க. உங்கள் ரெண்டோரு கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை, அதனால் இப்போமே நீங்கள் மாலையை மாற்றுங்க அப்படிங்கவும் அப்போ மாலையை எடுத்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கிற, மாலையை கழுத்தில் போடு அப்படிங்கும்போது அவங்க கழுத்தில் போட போகிறாங்க. என்னம்மா அவங்கவுங்க கழுத்தில் போடுறதுக்காக மாலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ரெண்டு பேரும் வந்து மாலையை மாற்றிக்கங்க அப்படிங்கிறவும் அப்போ வீரா வந்து மாறனோட கழுத்தில் மாலையை போடுறாங்க. மாறவும் வந்து வீராவோட கழுத்தில் மாலை போடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவர் மொய்க்கு அவர் கொடுக்குறாரு. ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்கிறோம்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். இப்போ வீராவும் மாறவும் வந்து வாங்கிடுதாங்க. சரி நீங்கள் ரெண்டு பேர் வந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே ரெண்டு பேரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திரும்பவும் வராரு. சரி வீராவோட கல்யாணத்துக்கு தானே நீ போன, அப்போ உன் கையில் எப்படி தாலி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவர் ஏன் இதெல்லாம் இப்போ ஞாபகம் வச்சு கேட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ நீ ஏற்கனவே தாலியை வாங்கி வச்சிருந்தியா அப்படிங்கும்போது மாறனும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வீரா வந்து அவங்க மாறனை போட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வயசானவர் சரி நீங்கள் ஒரு நாள் என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா வீரா வந்து கேட்குறாங்க, எல்லாமே ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக பண்ணிட்ட பற்றியா அப்படிங்கவும் மாறன் வந்து எதுவுமே பேசாமல் வந்து ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரிக்கு அவங்க முழிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணி வந்து ராமச்சந்திரன்ட்டு சொல்கிறாங்க, மாமா ஒரே வீட்டுக்குள்ளே நானும் என் தங்கச்சி இருக்கிறோம், ஆனால் அவள் முகத்தை பார்த்து கூட நான் பேசுறது கிடையாது, அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது, பேசாமல் ரெண்டு வரையும் பிரித்து விட்டுடலாமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இல்லைம்மா வீரா வந்து நம்மளுடைய கண் பார்வையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணியை அவங்க அத்தையும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் மாறன் வந்து ஒரு குடிகாரன், அவங்ககிட்ட இருந்து வீரா மாதிரிக்கு ஒரு நல்ல பொண்ணை காப்பாற்றணும்னா நம்ம கண் முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா மாறனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஏற்கனவே ரெண்டு பேரும் அவன் தீர்த்து கட்டி இருக்கிறான், அப்புறமா வீராவுக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பான், அதனால வந்து தான் வீரா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதா சரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி பாக்கியத்தை பார்க்குறாங்க. பாக்கியம் கண்மணியை பார்க்குறாங்க. என்னது இவர் இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடலான்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் என்னன்னா ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறன் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க எங்கே போகிற அப்படிங்கும்போது நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன் அப்படிங்கவும் என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கிற, நானும் உன் கூட வார அப்படிங்கவும் மாறனும் சரி வா அப்படிங்கிறாங்க. சரி நீ வந்து தனியாக போ, நான் தனியாக வர அப்படிங்கும்போது என்னது ரெண்டு பேரும் தனித்தனியாக போகிறதுக்கா, நீ தான் பைக் வச்சிருக்கிறேல்ல, பைக்லேயே நானும் வார அப்படிங்கும்போது என்னது இவ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறா, இது எதுக்காக நடிக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு மாறன் நினைக்கவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பைக்கில் ஏறி போகிறாங்க. அப்போ வந்து மாறன் பைக் ஓட்டிகிட்டே நினைக்கிறாங்க, இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது என்னது ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிற அப்படிங்கும்போது சரி நான் உம்மனே வார அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வீடு பக்கத்தில் வந்தாச்சுது, இப்போ கொஞ்சம் சிரிச்ச மாதிரிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இவ சிரிக்கணும்னா சிரிக்கணும், இவ உம்முன்னு சொன்னால் நம்ம உம்மன்னு இருக்கணும், என்னதான் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து வீராவோட அம்மா வந்து இங்கே கண்மணியோட வீட்டுக்கு பிருந்தாவும் அவங்க ரெண்டு பேரும் வராங்க. அப்போ கண்மணி கேட்குறாங்க எதுக்காக இப்போ வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, வீராவையும் மாப்பிள்ளையும் நான் வந்து விருந்து கலைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விருந்து ஒன்று தான் உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது பாரு அப்படிங்கவும் என்ன இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, ஏன் உனக்கு கல்யாணம் முடியும் போது கூட உன்னை நான் விருந்துக்கு கூப்பிட்டோம்ல, அதே மாதிரிக்கு தானே அவளே நான் விருந்துக்கு கூப்பிடணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அப்படிங்கும் போது அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, என்னக்கா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ மாமாவை போட்டு திட்டிகிட்டே இருக்கிற, மாமா ரொம்ப நல்லவராக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது மாமா நல்லவனா, இங்கே பாரு இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிட்டு இருக்காத பார்த்துக்கோ, நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற, இங்கே இருக்கிறால வள்ளின்னு ஒருத்தி அவங்களும் வந்து மருமகனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது வீராவும் மாறனும் வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ வீரா வந்து மாறனோட கையை பிடிச்சிட்டே வராங்க. இதை வந்து அவங்க அம்மாவும் பிறந்தாவும் பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வீரா கேட்குறாங்க என்னம்மா எப்போ வந்தேன்னு சொல்லும் போது இப்போ தான் வந்து அப்படிங்கிறாங்க. என்னம்மாப்பிள்ள நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, பிருந்தா நீ எப்படி இருக்கிற அப்படின்னு மாறன் கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்களை நான் விருந்துக்கு அழைக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னு சொல்லும் போது வீராவும் சரிம்மா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வராங்க. என்ன சம்பந்தி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து நான் வீராவையும் மாப்பிள்ளையும் வந்து விருந்துக்கு அழைக்கிறதுக்காக வந்து அப்படிங்கும்போது ஆமாம் இவன் கெட்ட கேட்டுக்கு விருந்து ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் என்ன சம்பந்தி இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் சரி மாப்பிள்ளை ரொம்பவே நல்லவர், நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கும்போது என்னது இந்த குடிகாரம் வந்து நல்லவனா உங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, மாப்பிள்ளை தங்கமானவர், அவரை பற்றி நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.